இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து சாக்லேட் பாயாசங்க. சாக்லேட் பாயாசம் அதுக்கு 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து நம்ம இப்போ கடாயில் போட்டு வறுத்துக்கணும். நல்லா அது வெடித்து வர அளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக வறுத்துக்கணும். ஏன்னா வறுத்தா சீக்கிரம் வேகும். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு பக்கம் இது வறுக்கிறதுக்குள்ளே அடுத்த பக்கம் நம்ம 1 கப்பு ஜவ்வரிசினா 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கணும். இது வறுத்த உடனே நம்ம அதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம இதை தண்ணியில் போடணும். இது நல்லா கொதித்து கொஞ்சம் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்துடணும். ஏன்னா சர்க்கரை போட்டால் வந்து ஜவ்வரிசி வேகாது. அதனால் ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம வந்து ஒரு கப்பு பால், 1 கப்பு பால் ஊற்றி இதையும் நல்லா கிளறி விடணும். இப்போது நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப்பு, 1 கப்பு ஜவ்வரிசி அதில் 1/4 கப்பு கொக்கோ பவுடர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கொக்கோ பவுடர் போட்டு, உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டை கூட மெல்ட் ஆகியும் போடலாம், இல்லை அப்படியே போட்டாலும் அதுவும் மெல்ட் ஆகிடுங்க. இப்போது அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சர்க்கரை தேவையான அளவு போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான சாக்லேட் பாயாசம் ரெடி. இப்போது நம்ம இதை பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சூப்பரான சாக்லேட் பாயாசம் ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.